வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவுடனான தீர்வு பெறி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது வரை முடிவடைந்திருக்கவில்லை என்று இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் தெரிவிப்பு. பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர் உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று அருட்தந்தை ஸ்ரீல்காமினி பெர்னாண்டோ வலியுறுத்தல். அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படக்கூடிய வலிமைமிக்க அரசியல் தலைவர்கள் தற்போது எதிர்க்கட்சியில் இல்லை என்று தெரிவித்துள்ள பிரதி அமைச்சர் டி.பி. ஹேரத். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் மற்றும் சலுகைகள் குறித்த சட்டமூலத்திற்கு ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா சுட்டிக்காட்டு. இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவுடனான தீர்வு பெறி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது வரை முடிவடைந்திருக்கவில்லை என்று இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், முன்னிலையில் உள்ள சில முக்கிய ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்கும் தீர்வு வரிகளை எதிர்காலத்தில் குறைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதற்காக அரசாங்கம் தக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஏற்றுமதிகளை வளர்ச்சியடைய செய்வதற்கு பல்வேறு நாடுகளுடன் தீர்வு பெறை தொடர்பான ஒப்பந்தங்களை உருவாக்குவது முக்கியம். தற்போதைய தரவுகளின்படி அமெரிக்காவுக்கு ஆண்டுக்கு சுமார் 2.9 பில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் 450 மில்லியன் டாலருக்கான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியை மேலும் அதிகரிக்கும் முயற்சியுடன் சர்வதேச சந்தைகளிலும் இலங்கையின் ஈடுபாட்டை விரிவுபடுத்துவது அவசியம். கடந்த சில மாதங்களில் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பிற பிராந்தியங்களுக்கு ஏற்றுமதியில் வளர்ச்சி காணப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நோக்கிய ஏற்றுமதிகள் தற்போது 58% வரை உயர்ந்துள்ளன. மேலும் கடந்த 6 மாதங்களில் ஐரோப்பாவுக்கான ஏற்றுமதிகளும் நிலையாக அதிகரித்து வருகின்றது. இதன் பின்னணியில் இலங்கையின் சில முக்கிய ஏற்றுமதி பொருட்களுக்கு தீர்வு வரிகளை மேலும் குறைக்க அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வரும் அதே நேரம் பிரித்தானியாவுக்கான ஏற்றுமதிகளையும் விரிவுபடுத்துவது எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர் உடனடியாக தனது பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று கருதினால் மெல்கம் ரஞ்சித்தின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீல்காமினி பெர்னாண்டோ வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை ராணுவம் அளித்ததாக எதிர்க்கட்சி எம்பி நிசாம் காரியப்பர் வெளியிட்ட குற்றச்சாட்டையும் அவர் மேற்கோளாக குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து மேலும் தெரிவித்து அருட்தந்தை ஸ்ரீல்காமினி பெர்னாண்டோ, அருண் ஜெயசேகர் தனது பதவியிலிருந்து விலகி தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் போது அருண் ஜெயசேகர் கிழக்கு மாகாண ராணுவ தளபதியாக பணியாற்றினார். அவரை அந்த பதவிக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட குழு ஒன்று நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்ற முயன்ற போது நியமித்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து நிசாம் காரியப்பர் வெளியிட்ட குற்றச்சாட்டில் தாக்குதல்களை தடுக்க தவறியதற்கும் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை அளித்ததற்கும் பொறுப்புள்ள ராணுவ அதிகாரிகள் குழுவில் அருண் ஜெயசேகர் ஒருவராக இருந்ததை குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். எனவே அந்த காலத்தில் கிழக்கு மாகாண தளபதியாக இருந்த அருண் ஜெயசேகர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பொறுப்பில் இருந்து விடுபட முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படக்கூடிய வலிமைமிக்க அரசியல் தலைவர்கள் தற்போது எதிர்க்கட்சியில் இல்லை என்று வீடமைப்பு பிரதியமைச்சர் டி.பி. ஹேரத் தெரிவித்தார். சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் உண்மையான தலைவர்கள் அல்ல, மிகப்பெரிய குற்றவாளிகளாக சிறைவாசம் மேற்கொள்ள உள்ளவர்கள் என்றும் அவர் கூறினார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், தற்போது நாட்டில் சுமார் 6.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான வெளிநாட்டு நாணய கையிருப்பு இருப்பதாகவும் முந்தைய அரசாங்கத்தை பொறுப்பேற்ற போது இது 3 பில்லியன் டாலருக்கும் குறைவாக இருந்ததாகவும் தெரிவித்தார். இப்போது நாடு 8.3% பொருளாதார வளர்ச்சியினை அடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த அரசாங்கம் IMF உடன் ஏற்படுத்திய கடினமான நிலையை நாங்கள் எதிர்கொண்டதால் அவர்களின் திட்டங்களை தொடர வேண்டிய நிலைக்கு நாங்கள் வந்தோம் என்று விளக்கினார். மேலும் மக்களுக்கு சாத்தியமான நிவாரணங்களை வழங்கியதோடு அரசாங்கத்தின் தேவையற்ற செலவுகளை குறைத்து ஒரு நிலைத்த அரசாங்கத்தை உருவாக்க முடிந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் மற்றும் சலுகைகள் குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள சட்டமூலத்திற்கு எதிர்க்கட்சியாக நாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். எனினும் அதில் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் சம வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், நாட்டை விட்டு சென்று கோட்டாபய ராஜபக்சவுக்கு போன்று குறுகிய காலம் பதவி வகித்தவர்களும் அரசு செலவில் வாழ்நாள் முழுவதும் சலுகைகள் பெறுவது மக்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதாக கூறினார். அரசியல் பொறுப்பை நேர்மையாக நிறைவேற்றாதவர்களுக்கு இவ்வாறு சலுகைகள் வழங்கப்படுவது நியாயமல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த சட்டம் ஒரு சிலருக்கானதாக இல்லாமல் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும், முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு அரசாங்கத்தின் பொறுப்பாகும். நாட்டில் பாதுகாப்பு சவால்கள் மற்றும் அடிக்கடி தோன்றும் தமிழீழ ஆதரவு நடவடிக்கைகள் போன்ற சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு உரிய சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றார். இவ்வாறான சட்ட மூலங்கள் அரசியல் அமைப்புக்கு ஏற்பவையாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சில சட்டங்கள் நடைமுறைப்படுத்த 3/2 பெரும்பான்மை தேவைப்படும். அதற்கு மேலாக சில சமயங்களில் சர்வஜன வாக்கெடுப்பும் தேவைப்படும். தற்போதைய அரசாங்கத்துக்கு அந்த அளவிலான பெரும்பான்மை இருப்பதால் அவை சட்டமாக வாய்ப்பு உள்ளது. மக்கள் மத்தியில் இதற்கான வரவேற்பும் இருப்பதால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு சென்றாலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உள்ளது.
எனவே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் உரிய சட்டமூலத்திற்கு எமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடமாகாணத்தில் கல்வி பாரிய சவால்களை எதிர்கொண்டு வருவதாக கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் உள்ள 982 பாடசாலைகளில் 70க்கும் மேற்பட்டவை மூடப்பட வேண்டிய நிலைமையை எதிர்கொண்டுள்ளதாகவும் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவால் பல பாடசாலைகள் செயலிழந்த நிலையில் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றிருந்த கல்வி சீர்திருத்த தேசிய வேலை திட்டத்தின் 8வது அமர்வில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தற்போது 10 பிள்ளைகள் மட்டுமே கல்வி பயிலும் 35 பாடசாலைகள், 11 தொடக்கம் 20 பிள்ளைகள் கல்வி பயிலும் 64 பாடசாலைகள், 20 தொடக்கம் 50 பிள்ளைகள் உள்ள 171 பாடசாலைகள் மற்றும் 50 தொடக்கம் 100 பிள்ளைகள் கொண்ட 174 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இதில் 40க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் முற்றிலும் செயலிழந்துள்ளன. வறுமை, சமூக சீரழிவுகள் மற்றும் குற்றச் செயல்கள் அதிகரிக்கும் இடங்களில் கல்வி பின்னடைவும் தீவிரமாக காணப்படுகிறது. யாழ் மாவட்டமும் இதே போன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது. இதனை தெளிவாக உணர்ந்து கல்வி மறுசீரமைப்புக்கு ஒத்துழைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் கல்விக்கு முக்கிய முன்னுரிமை வழங்கும் அரச கொள்கையினை எமது அரசாங்கம் பின்பற்றுகின்றது. அதற்கிணங்கவே பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் உள்ள மனித புதைகுழியில் இருந்து இன்று புதிதாக 4 எண்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 2வது கட்டம் நேற்று 13வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. இந்த பணிகள் நடைபெறும் போது இதற்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட 5 எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. தற்போது வரை மொத்தமாக 126 எண்புக்கூட்டு தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றில் 117 தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மனித எண்புக்கூடுகளை நேரில் பார்வையிட விரும்புவோர் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தேவையான ஆவணங்களோடு வருகை தர வேண்டும் என்றும் அப்படி வந்தவர்களுக்கு பார்வையிடும் அனுமதி வழங்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டோரின் சட்டத்தரணி BS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். சுங்கத் திணைக்களம் கடந்த 7 மாதங்களில் 1200 பில்லியனை கடந்த வருமானத்தை பெற்றுள்ளது. இதில் ஜூலை மாதத்தில் மட்டும் 231 பில்லியன் வருமானம் கிடைத்துள்ளதாக சுங்கத் திணைக்களத்தின் பேச்சாளர் சீவலி அருக்கோட தெரிவித்தார். கொழும்பில் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றியவர் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை சுங்கத் திணைக்களம் 1227 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாக கூறியுள்ளார். இதில் ஜூலை மாதத்தில் கிடைத்த 231 பில்லியன் என்பது வரலாற்றில் முதன்முறையாக ஒரே மாதத்தில் அதிகமாக பதிவான வருமானம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். 2025ஆம் ஆண்டுக்கான சுங்கத் திணைக்களத்தின் மொத்த வருமானமான இலக்கு 2115 பில்லியன் ரூபாய். இதுவரை அதில் 1227 பில்லியன் ரூபாய் ஈட்டப்பட்டுள்ளதோடு ஜூலை 31ஆம் தேதி வரை எதிர்பார்க்கப்பட்ட இலக்கை விட 116 பில்லியன் ரூபாய் அதிகமாக பெற்றுள்ளதாகவும் அவர் விளக்கினார். அதே நேரம் இந்த வருமானத்தில் மிகப்பெரிய பங்கை வாகன இறக்குமதி வகிக்கிறது. இதுவரை 28,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதுடன் அதனூடாக மட்டும் சுமார் 300 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக கூறினார். இறக்குமதி கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட நிலையில் இறக்குமதி செய்யப்பட்ட சில வாகனங்கள் மீண்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் கொள்கலன்கள் விடுவிக்கப்படும் நடவடிக்கையில் ஏற்படும் தாமதத்தில் சுங்கத் திணைக்களம் மட்டுமல்ல பிற துறைகளும் காரணமாக உள்ளது. எனவே அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயற்பட்டால் இந்த தாமதங்களை குறைக்க முடியும் என்றும் சீவலி அருக்கோட வலியுறுத்தினார்.